மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ இருக்கின்ற போது அவருக்கு இந்த செக்ஷுவல் வாழ்க்கையிலே, இந்த செக்ஷுவல் இன்டிமசியிலே மிக முக்கியமான மிக கூடுதலான அளவு இன்பம் அல்லது ஆர்காசம் ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய தடையாக இருக்கின்ற விடயங்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒரு பெண்ணினுடைய இந்த செக்ஷுவல் சைக்கிள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் வட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டோமாக இருந்தால் அவர்கள் சிறு வயதிலே இருந்தே இந்த பாலியல் வாழ்க்கையை நன்றாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை வெளிப்படுத்துவது என்பது நாட்டுக்கு நாடு, கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் அல்லது மதத்துக்கு மதம் வேறுபடுகிறது. இதுதான் மிகவும் முக்கியமானது. இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கும் அமெரிக்காவிலே இங்கிலாந்தில் இருக்கிற பெண்ணுக்கும் இடையிலே சரியான வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கும் ஜப்பானில் இருக்கின்ற பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு வெளியூரில் இருக்கின்ற ஒரு பெண் என்ன நடக்கும் என்றால் அவருக்கு ஒரு செக்ஷுவல் டிசையர், பாலியல் உறவை கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தால் தன்னுடைய கணவனையோ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோ நேரடியாக ஹோட்டலுக்கோ அல்லது அறைக்கு கொண்டு அவரோட செக்ஸ் பண்ணுவார். அதே நேரத்திலே எங்களுடைய நாட்டில் இருக்கிற பெண்கள் அப்படி ஓப்பனாக செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் இல்லை. இதன் காரணமாக எங்களுடைய பெண்கள் பல பேருக்கு தங்களுடைய ஆசை, செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் டிரைவ் எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அதன் மூலமாக சரியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லலாம், டிப்ரெஷன் என்று சொல்லலாம் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே தன்னை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கிற கணவரையோ தன்னுடைய ஆண் துணையோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இது பாரதூரமான ஒரு விளைவையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. எனவே என்னுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் நாங்கள் இப்படிப்பட்ட தடைகள் கட்டுகளில் இருந்து எங்களுடைய பெண்களோ ஆண்களோ வெளியில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணினுடைய இந்த செக்ஷுவல் சைக்கிள் என்று சொல்லப்படுகிற பாலியல் அந்த வட்டத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கின்றேன், ஆண்களை விட பெண்கள் இந்த உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் எடுக்கின்ற காலம் ஒரு 4 கன நேரமாக கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே உச்சக்கட்டம் அடைந்த பிற்பாடு அவர்களுக்கு இந்த இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த யோனி பகுதியில் ஏற்படுகின்ற சுரப்புகளுடைய வெளியேறுதலும் மிகவும் கூடுதலான நேரம் தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு ஆணை சொல்ல போனால் பல பேருடன் தொடர்பு கொள்வார்கள். இந்த விந்து முந்துதல் பிரச்சனை உடையவர்கள், ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன், டாக்டர் எனக்கு ஒரு அரை செகண்ட்லேயே வெளியில் வந்து விடுகிறது. சில பேர் சொல்லுவார்கள் அரை நிமிடத்திலே வெளியில் வந்து விடுகிறது, எனக்கு உச்சக்கட்டம் வந்து விடுகிறது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. குறைந்தது 20லேருந்து 1 மணித்தியாலங்கள் மட்டும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு. இது முக்கியம். என்றபடியாலே தான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கின்ற போது பெண்ணுக்கு இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகின்ற முன் விளையாட்டுகள் மிகவும் அவசியமானது. சில இடங்களில் அப்படி நடப்பதே கிடையாது. என்றபடியால் இன்னும் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே பெண்கள் ஆண்களை விட ஏறக்கூடிய 10-20 மடங்கு கூடுதலான நேரத்தை எடுக்கிறார்கள் தாங்கள் மீண்டும் 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 உச்சக்கட்டம் அடைய. அதே நேரத்திலே ஒரு ஆண் தன்னுடைய விந்தையோ அல்லது சுக்கிரப்பாயத்தையோ வெளியேற்றிய பிற்பாடு, சீமன் என்று சொல்லுவோம், வெளியேற்றிய பிற்பாடு மீண்டும் அவருக்கு இரெக்ஷன் ஏற்பட சில நேரத்தில் 1-2 மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது அல்லது குறைந்தது 30 நிமிடங்கள் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு பெண்
ஒரு நிமிடத்திலே கூட 3-4 தரம் அவர் எண்ணத்தை அடையலாம், உச்சக்கட்டத்தை அடையலாம். அதுதான் மிகவும் முக்கியமான. எனவே ஒரு தரம் உங்களுடைய மனைவியுடன் உங்களுடைய பெண்ணுடன் நீங்கள் இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு ஒரு தரம் செக்ஸ் வைத்துக் கொண்டிருக்கிற போது கூட சில நேரத்திலே 3 அல்லது 4 தரங்கள் உச்சக்கட்டம் ஏற்படலாம். ஆனால் ஆணுக்கு அப்படி அல்ல. ஒருக்க விந்து வெளியேற்ற பிற்பாடு ஏறக்குறைய ஒரு மணத்தியாலும் 2 மணத்தியாலும் தேவைப்படுகிறது மீண்டும் அவருடைய விந்தை வெளியேற்றுவதற்கு. இது மிகவும் முக்கியமானது. எனவே பெண்கள் தங்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு அவர்கள் கூடுதலான நேரத்தை எடுக்கிறார்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த 50 வயது வருகின்ற போது எல்லா பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் நின்று விடுகிறது. எனவே இந்த மென்சுரேஷன் என்றால் என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு பெரிய கதை. அதாவது ஒரு பெண்ணை தாயாவதற்கு அவருடைய கருப்பையை எல்லாம் தயார்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த மாதவிடாய் சக்கரம். இதை பற்றி கதைப்பெல்லாம் பெரிய நிகழ்ச்சி எடுத்து தான் அதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும். எனவே இந்த மாதவிடாய் சக்கரமானது உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாக 10 இருந்து 15 வயது என்று எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இந்த வயசுக்கு இடையிலே அவர்களுடைய இந்த மாதவிடாய் சக்கரம் அவருடைய இரத்தத்திலே வருகின்றது, அவருக்கு ஏற்படுகின்றது. இது எந்தனுடைய கட்டுப்பாட்டுங்கள் இருக்கிறென்றால் பெண்ணுடைய இரத்தத்தில் இருக்கின்ற பெண்ணுக்குரிய ஹோமோன், அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹோமோன்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இந்த மாதவிடாய் சக்கரம் இருக்கிறது. எனவே இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் எனப்படுகிற ஹோமோன் ஒரு பெண் ஒரு சிறு குழந்தையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணினுடைய வயது வரும் மட்டும் இந்த ஈஸ்ட்ரஜனானது கொஞ்சமாக அவர்களுடைய சூலகத்திலே, ஓவரி என்று சொல்லுவோம், சூலகத்திலே இருந்து சுரக்கப்படுகிறது. சுரந்து ஏறக்குறைய இந்த 10 வயசுலேருந்து 15 வயசு வருகின்ற போது இதனுடைய அளவு கூடி ஒரு நிலையிலே டக்குன்னு இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டின் அளவு குறைவடைகின்ற போதுதான் கருப்பை சுவர்கள், அதாவது வயிற்றிலே பெண்களுக்கு ஒருபோதுமே இரத்தம் தேங்கி இருப்பது இல்லை, கருப்பை சுவர்கள் உடைந்து வெளியேறுகின்ற இந்த கருப்பை சுவர்கள் தான் அவர்களுக்கு பீரியட்ஸாக, மென்சுரேஷனாக, மாதவிடாயாக வெளியேறுகிறது. எனவே இந்த மாதவிடாய் வெளியேறுகின்ற போது அந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் அவசியம். எனவே மிக முக்கியமானது இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் ஆனது ஒரு பெண்ணை தன்னுடைய தாயாவதற்கு அவரை தயார்படுத்துவதற்கு மிகவும் முக்கியம். உதாரணமாக மார்பக வளர்ச்சி, மார்பக காம்புகள், அதே நேரத்தில் அவருடைய யோனி பகுதியிலே ரோமம் வளர்வது போன்ற, அதே நேரத்தில் பெண்கள் வடிவாக வருவது, ஃப்ரெஷ்ஷாக வருவது. உங்களுக்கு இப்போது பெண்கள் பாவிக்கின்ற பலதரப்பட்ட முகப்பூச்சிகளிலே, கிரீமுகளிலே, லிப்ஸ்டிக்குகளெல்லாம் ஈஸ்ட்ரஜன் எனப்படும் ஹோமோன் தான் அங்கே கலந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாவற்றையும் காரணம். அதே நேரத்தில் இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் இன்னொரு முக்கியமான விடயத்தை தருகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து கவருகின்ற தன்மை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் பயாலஜிக்கல் டிரைவ் என்று சொல்லுவோம். ஒரு பாடசாலையை பார்த்தால் பெண் பிள்ளைகள் எப்போதுமே ஆண் பிள்ளைகளை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆண் பிள்ளைகள் பார்ப்பார்கள் குறைவு. இதற்கு காரணம் என்ன? அந்த பயாலஜிக்கல் டிரைவ். இது அதாவது உடற்தொழியல் ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம், பயாலஜிக்கல் டிரைவ். இந்த பயாலஜிக்கல் டிரைவ் ஆனது மிக முக்கியமானது. என்ன? அந்த பெண் தன்னுடைய செக்ஸை டு இனிஷியேட் த செக்ஸ், இது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்திலே இந்த பயாலஜிக்கல் டிரைவ் இருக்கின்றபடியினாலே தான் அந்த பெண் ஒரு ஆணுடன் சென்று பாலியல் உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் இந்த மெனோபாஸ், அதாவது உங்களுக்கு 50 வயதிலே இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு பெண்ணினுடைய உடலில் இருக்கின்ற அந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் அளவு குறைவடைகின்ற போது இந்த முதல் நான் சொன்னது போல் இந்த பயாலஜிக்கல் டிரைவ், ஒரு ஆணை ஈர்க்கின்ற தன்மை, ஆணை ஈர்த்து தன்னுடன் பாலியல் உறவை வைத்துக் கொடுக்கிற தன்மை, ஒரு ஆணை ஈர்த்து தன்னுடைய செக்ஸை தொடங்குகின்ற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்த பெண்ணினுடைய மாதவிடாய் நின்ற பிற்பாடு கொஞ்சமாக குறைவடைகிறது. எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.